நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு கடகலக்க நண்பர்களுக்கு இந்த 7 நாட்கள் அப்படின்ற தலைப்புல ஜனவரி 20 முதல் ஜனவரி 26 வரை, அதாவது சனிக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் நம்மளுடைய கடகலக்னத்திற்கு இந்த முதல் நாள்ல சந்திரன் வந்து எந்த நட்சத்திரத்துல இருக்காரு, படிப்படியா எந்த நட்சத்திரத்துல அவர் பயணிக்கிறாரு, அந்த 7 நாட்களுக்கும் என்ன பலனை தர்றாருங்கிறதா இந்த பதிவுல பார்க்க இருக்கோம். கடகலக்னத்திற்கு கிரக நிலைகள் அப்படின்னு எடுக்கும் பொழுது 3ஆம் இடத்துல கேது, கடகலக்னத்திற்கு 6ஆம் இடமான தனுசுல வந்து செவ்வாய், புதன், சுக்கிரன், 7ஆம் இடத்துல சூரியன், 8ஆம் இடத்துல சனி, 9ஆம் இடத்துல ராகு, 10ஆம் இடத்துல குரு. இந்த வாரத்துல முதல் நாள் சனிக்கிழமை அன்னைக்கு கார்த்திகை நட்சத்திரம் மேஷ ராசியில 1ஆம் பாவத்துல இருக்கிற சந்திரன் சனிக்கிழமை காலையில் 8:52க்கு 2ஆம் பாவத்துக்கு வர்றாரு. அதாவது ரிஷப ராசியில உள்ள கார்த்திகை நட்சத்திரமா வர்றாரு. அப்ப கடகத்துக்கு 7ஆம் வீட்டுல சூரியனுடைய நட்சத்திரத்திலே இருக்கிறதுனால இன்னைக்கு எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் சக்சஸ் ஆகும். பெரிய மனிதர்கள் ஆதரவு, புதிய நபர்கள் சந்திப்பு, பெரிய அதிகார வர்க்கத்துல தொடர்புகள் ஏற்படுறது, நமக்கு அரசு ஆதிக்கம் பெற்றக்கூடிய வேலைகள்ல வந்து மதிப்பு ஏற்படுறது, அரசியல்ல வந்து ஒரு முன்னேற்றம் ஏற்படுறது, மொத்தத்துல கௌரவம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். ஜனவரி 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரோகிணி நட்சத்திரம். கடகத்துக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல உச்சபலத்துல இருக்கக்கூடிய நாள். மன கிளர்ச்சி, மன சந்தோஷம், குழந்தைகள் வழி குதூகலம், கலைகள் வழி ஆதாயம், மொத்தத்துல மகிழ்ச்சியை தரும். திருமண வரன் பார்க்கறது, உறவுகள், அனைத்து விதமான உறவுகளுக்கும் ஆதாயமாக இருக்கக்கூடிய நல்ல நாள். 22/1/2024 திங்கட்கிழமை அன்னைக்கு மிருகசிரீஷ நட்சத்திரம், செவ்வாயினுடைய நட்சத்திரம். கடகலக்னத்துக்கு 10ஆம் அதிபதியான செவ்வாய், பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியான செவ்வாய் 6ஆம் இடத்துல சுக்கிரனுடைய பூராட நட்சத்திரத்துல போயிட்டு இருக்காரு. கூடவே புதனும் அங்க சேர்ந்திருக்காரு. சுக்கிரன் வந்து அதே தனுசு ராசியில பூராட நட்சத்திரத்துக்கு பின்னால் இருக்கிற மூல நட்சத்திரத்துல இருக்காரு. அது கொஞ்சம் பின்னடைவு தான். அதனால நமக்கு 6ஆம் இடம் என்பது என்ன? வேலை சார்ந்த விஷயங்கள். அதுக்கு வந்து பொருளாதாரத்துக்கும் வேலைக்கும் ஒரு சொந்த தொழிலுக்கும் பணவரவுக்கும் நல்லா இருக்கு. அதே நேரத்துல இந்த 6ஆம் இடத்துல செவ்வாய், சுக்கிரன், புதன் கூட்டணி இருக்கிறதுனால இந்த சுக்கிரனுடைய ஆற்றல் கொஞ்சம் நெகட்டிவா இருக்கிறதுனால மறைமுகமான எதிரிகள் தொல்லை, உறவுகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கணவன் மனைவி உறவானாலும் சரி, பழக்க வழக்கங்கள் ஏற்பட்ட உறவானாலும் சரி, அதுல வரக்கூடிய சஞ்சலங்கள், சங்கடங்கள், அவமானங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதுல கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஜனவரி 23ஆம் தேதி திருவாதிரை நட்சத்திரம். சந்திரன் வந்து 12ஆம் இடத்துல மிதுன ராசியில ராகு மாதிரி இயங்குறார். ராகு நமக்கு 9ஆம் இடத்துல மீன ராசியில புதனுடைய நட்சத்திரத்துல இருக்கிறது. புதன் வந்து தனுசு ராசியில 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால நம்முடைய வேலை மாற்றங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். எதிர்பார்த்த வேலை மாற்றங்கள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு திடீர் பயணங்கள் உண்டாகும். ஆராய்ச்சி கல்வி, உயர்கல்வி, கன்சல்டிங் பிஸ்னஸ், கமிஷன் பிஸ்னஸ், இதில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு வளர்ச்சிகள் ஏற்படும், டெவலப்மெண்ட்ஸ் ஏற்படும். பெரிய மனிதர்களுடைய அறிவுரைகள் கிடைக்கப்பெறும், ஆசீர்வாதங்கள் கிடைக்கப்பெறும். குலதெய்வம், பூர்வீகம், தந்தை வர்க்கம் இதுக்கெல்லாம் சிறப்பு தரும். ஸோ நல்ல நாளாக அமைக்கும். 24/1/2024 புனர்பூச நட்சத்திரம். காலையில 6:26 குருவனுடைய நட்சத்திரம் தொடங்குது. குரு நமக்கு 10ஆம் இடத்துல கேதுனுடைய நட்சத்திரத்துல இருக்காரு. அதனால இன்னைக்கு செய்யக்கூடிய செயல்பாடுகள் நமக்கு ஒரு மிகுந்த நம்பிக்கை தரும், மிகுந்த நமக்கு நன்மையை தரும், பலனை தரும். நம்முடைய கௌரவம் உயரும், வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும். தொழில்ல வந்து மேன்மைகள் ஏற்படும். சில பேருக்கு இடமாற்றங்களுக்கான முயற்சிகள் எடுப்பதில் இந்த நாள் வந்து முக்கிய பங்கு வகிக்கும். அதுக்கு அடுத்த நாள் ஜனவரி 25 பூச நட்சத்திரம். நம்மளுடைய கடகராசியிலேயே சனியினுடைய நட்சத்திரத்துல சந்திரன் போறார். சனி நமக்கு அட்டம சனியாக 8ஆம் வீட்டுல இருக்கார் இல்லையா?
அவர் ராகுவோட நட்சத்திரத்துல இருக்கிறதுனால மனசுல வந்து எதிர்பாராத சில பயம் ஏற்படுறது, நடுக்கம் ஏற்படுறது, தயக்கம் ஏற்படுறது, அல்லது பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல நமக்கு ஒரு அனுகூலம் இல்லாத தன்மை, ஒரு கடன் கேட்டவங்க கடனை திருப்பி கேட்குறவங்களால ஏற்படக்கூடிய அந்த மன உளைச்சல், அமௌண்ட்டுக்கு என்ன பண்றதுன்ற ஒரு தவிப்பு, இதெல்லாம் 8ஆம் இடத்துல இருக்கு. இதை எல்லாருக்கும் அப்படியே நடந்துராது. யாருக்கெல்லாம் சனி புத்தி திசா புத்தி அந்தரம் பாதகமா இருக்கோ அவங்களுக்கு இது செயல்படும். மற்றவர்களுக்கு இந்த நாள்ல வந்து இயல்பாவே வந்து சுய பலம் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதாவது வில் பவர்ங்கிறோம் இல்லையா, அது வந்து முழு வீச்சா இல்லாம கொஞ்சம் அசதியாக செயல்படும்னு புரிஞ்சுக்கணும். கடைசி நாளான வெள்ளிக்கிழமை வந்து ஆயில்ய நட்சத்திரம் காலையில 10:27 தொடங்குது. புதனுடைய நட்சத்திரம். 6ஆம் வீட்டுல புதன் வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல செவ்வாயோட சேர்ந்து இருக்கிறதுனால நல்ல ஒரு செயல் திட்டங்களை எல்லாம் வடிவமைச்சு புதுசா ஒரு பாணியில நம்ம கொண்டு போகலாமேங்கிற ஒரு முனைப்பெல்லாம் தோன்றும். அதுக்கெல்லாம் வழிகாட்டுதல் கிடைக்கும், அதற்கான அங்கீகாரம் கிடைக்கும். அதில் வந்து உங்களுடைய செயல்திறனும் ப்ரூவ் ஆகும். ஸோ வேலைக்கு சிறப்பாக இருக்கும். டெக்னாலஜிக்கலாக டீல் பண்ணுறவங்க, டெக்னிக்கலாக டீல் பண்ணுறவங்க, படப்பிடிப்புகள் மற்றும் கருவிகள் தயாரிப்புகள், வாகனம் சம்பந்தப்பட்ட குதிரை பாகங்கள், வாகனம் சார்ந்த விஷயங்கள், ரியல் எஸ்டேட்டில் இருக்கவங்க, இன்டீரியர் டெக்கரேஷன் இருக்கவங்க, ஹாஸ்பிட்டாலிட்டியில் இருக்கவங்க, பெரிய பெரிய விடுதிகள் நடத்துகிறவங்க, உணவு சார்ந்த தொழில், உடை சார்ந்த தொழில், எல்லாத்துக்குமே சிறப்பை கொடுக்கும். கடைசி நாள் பூராடம் நட்சத்திரம். அதாவது ஆயில்யம் நட்சத்திரத்துல புதனுடைய பங்களிப்பு. இது எல்லாமே வந்து புதன் வந்து பூராட நட்சத்திரத்துல தான் இருக்கார். செவ்வாய் புதன் சேர்க்கை என்பது நமக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு நன்மை தான். வேலை செய்யறவங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. இப்போ சொந்த முதலீடு, சொந்த தொழில் அப்படிங்கும் போது இப்போ அட்டம சனி நடக்குது இல்லையா, அந்த 8ஆம் இடத்து சனி 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால நம்ம உழைச்சி அதை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி மார்க்கெட் பண்ணி வியாபாரம் பண்றது எல்லாமே உடனே உடனே நமக்கு ரொட்டேஷன் வந்தாதான் பணம் வந்து தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும். இப்போ சனி கிரகம் வந்து 2ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கிறதுனால சோர்ஸ் ஆஃப் இன்கம்ங்கிறது இருந்தாலும் கூட சேமிப்புங்கிறத வந்து செய்ய விடாது. வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருக்கு சார் அப்படிங்கிற லெவலில் போயிட்டு இருக்கும். ஸோ அதனுடைய பேஸையும் நாம் கருத்துல கொண்டு தான் அன்றாட நிகழ்வுகளையும் நம்ம பார்க்கணும். பொதுவாக வந்து 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் அப்படிங்கிறது நமக்கு மைனஸ். அதில் 8ல் சனி போறாரு. அதனால உழைக்கும் சம்பளம் வாங்கி உழைச்சி அதில் பட்ஜெட் போட்டு வாழ்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. ஏதாவது வந்து சொந்த தொழிலில் வந்து மேலும் மேலும் கடனை வாங்கி அந்த கடனுக்கு அடைக்கிறதுக்கு மறுபடியும் கடனை வாங்கி இப்படியே பெருசாக்கிட்டே போகிறவங்களுக்கு தான் சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அதிகம். அதுக்கு வந்து நம்ம அவங்களுடைய திசாபுத்திகளில் கண்காணிச்சுக்கிட்டு கரெக்டான முறையில் நம்ம முடிவெடுத்துக்கணும் ஒழிய ஒரு பயிற்சி வந்து ஒருத்தருக்கு இருக்கிற கடனை வந்து தீர்த்து வச்சிடாது. அதனால நமக்கு ஒரு கிரகம் அப்படிங்கிறது எல்லா ராசி மண்டலங்கள்லையும் மாறிக்கிட்டு வந்துகிட்டே தான் இருக்கும். அது வந்து 1ஆம் இடம், 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் போன்ற ஒற்றைப்படை பாவங்கள்ல ஒரு கிரகங்களுடைய தன்மைகள் எப்படி இருக்குன்னா உறவுகள் சார்ந்து மூளை உழைப்பு சார்ந்து பலனளிக்கும். அதே 2ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடம் எல்லாம் என்ன பண்ணணும்னா பொருளாதாரத்தை பொருளை போட்டு பொருள் பண்றது, மேனுஃபேக்சரிங் பண்றது, ட்ரேடிங் பண்றது மற்றும் அதீதமான நமக்கு பொருளாதாரத்துல உற்பத்தி சார்ந்த தொழில்களை பலப்படுத்துற மாதிரி கொண்டு போகும். அதே வந்து இந்த பொருளாதார பாவங்கள் வந்து 8ஆம் பாவத்துக்கோ 12ஆம் பாவத்துக்கோ தொடர்பு கொண்டு நஷ்டம் கஷ்டத்தை அனுபவிக்கிற விதி கொடுப்பனையும் நம்ம ஜாதத்துல இருக்காங்கிறத பார்த்துக்கணும். அதனால நம்ம புதுசா வந்து கடகலக்கணக்காரர்கள் மட்டும்தான் இப்ப சனினால பாதிக்கப்படுறாங்கிறது இல்லை. 8ல் இருக்கிற சனியினுடைய தன்மைகள்னால சனி திசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு அது சனி வந்து பொருளாதாரத்தை வீழ்ச்சி அடையக்கூடிய அமைப்புல அவங்க ஜாதகத்துல குறிகாட்டுறவங்களுக்கு தான் அந்த பலன் செய்யும். அதனால நிறைய ஜோதிடத்துல வந்து நட்சத்திர சூத்திரம் உடையன்னு எடுத்து 12 பாவ அதிகாரிகளை கண்டுபிடிச்சு அன்றாட நட்சத்திரங்கள் நமக்கு
உறவுக்கு சாதகமா, பொருளுக்கு சாதகமா, கஷ்ட நஷ்டத்துக்கு தருமா அப்படிங்கிறதையெல்லாம் ஆலோசிக்கிற அளவுக்கு இந்த ஜோதிடம் வளர்ந்த அட்வான்ஸ்டு அஸ்ட்ராலஜியா இருக்கு. அதை பயன்படுத்தி பலனடைய வேண்டுகிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்ஸ். நன்றி, வணக்கம்.